கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. 24/5/2025ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் காங்கை மாட்டில் நல்ல தெளிவான மாடு, ஒரு 3ஆம் ஈத்து மாடு, கிடாரி கண்ணோட அதிக கறவை திறனில் வேணும்னு கேட்குற நண்பர்களுக்கு, கறவைக்கு கால் அணைக்காமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் வேணுங்கிற நண்பருக்கு இருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லில் சிந்து கிடாரி நல்ல பேட்சில் குவாலிட்டியான கிடாரி ஒன்று இருக்குதுங்க. கை கறவையாக இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதலாவது பார்த்துட்டு இருக்கிறதுங்க காங்கை மாட்டில் நல்ல பெருவெட்டு மாடு, கடைப்பல் முளைப்புங்க. நேரம் 4-3-7 லிட்டர் கறக்கிற அளவு கறவைத்திறன் கொண்ட மாடு. கண்ணு பார்த்திங்கன்னா கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. காங்கை மாடுகளில் இந்த மாதிரி பெருவெட்டு மாடில் அதிக கறவையில் அப்படிங்கிறது எல்லா மாடுகளும் கிடைக்காதுங்க. ஒரு சில மாடுகள் மட்டும்தான் வரும். அந்த வர்ற மாடுகள் நம்ம சினையாக விற்பனை பதிவு போட்டாலும் ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க. இல்லைனாலும் அந்த மாடு வெயிட்டிங்கில் இருக்கும். கண்ணு போட்டதுக்கப்புறம் விற்பனை பதிவு நம்ம அதே மாதிரி நம்ம போடுவோங்க. நல்லா பால் கறந்து காமிச்சு சேனலில் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாமுங்க. இந்த மாடு கன்று போட்டு இப்போ ஒரு 3 நாள் ஆச்சுங்க. நல்ல மயில கன்று, கிடாரி கன்று, நல்ல ரட்டத்தை முழமை போட குவாலிட்டியான கன்று போட்டிருக்குதுங்க. மடிகாம்பு சுத்தம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல மடிகாம்பு சுத்தம் இருக்குது. கறவையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல திறமையான மாடுங்க. புதுசாக நீங்கள் பால் கறந்து பழகிறனாலும் இந்த மாட்டில் பால் கறந்து பழகலாம். ஆனால் அவ்வளோ பால் புதுசாக கறக்கிறவங்க கறக்க முடியாது. நல்லா பால் கறக்க தெரிஞ்சவங்க பாத்திரத்தை வச்சு பக்கெட்டை வச்சு உட்காந்தா கரெக்டாக ஒரு 2.5 நிமிஷத்தில் ஒரு 4 லிட்டர் பால் கறந்துடலாம். அந்தளவுக்கு நல்லா மடிகாம்பு சுத்தம் இருக்குது. மாட்டில் குணமணம் இருக்குதுங்க. கறவை வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25வது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. நேரில் பார்க்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் பார்க்க வரலாங்க. அது மட்டும் இல்லாமல் குரங்காட்டில் வச்சும் மேய்ச்சல் காட்டிலையும் வச்சு வீடியோ போட்டு விற்பனை செஞ்சுட்ருக்காங்க. அதனால் பொங்கலூர்லேயும் இருக்கும், இன்னொரு பக்கம் இருக்குங்க. யாருக்கு எந்த மாட்டு கதை பிடிச்சாலும் தெளிவாக ஃபோன் பண்ணி கேளுங்க. எங்கே இருக்குது அப்படிங்கிற சொல்கிறோம். நீங்கள் நேரில் பார்த்தாலும் சரி, பார்க்க முடியாமல் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையிலையும் 100% பண்ணி கொடுத்துருவோங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு 3ஆம் ஈத்துங்க. கன்று கிடாரி கன்று, நல்ல குவாலிட்டியான கன்று, பெருவெட்டு கண்ணாக போட்டிருக்குது. கறவையும் அதே மாதிரி தானுங்க. பாத்திரத்தை நீங்கள் கீழே வச்சு கறக்கலாம், ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கலாம். எவ்வளோ வேகமாக நீங்கள் கறந்தீங்கனாலும் மாடு நல்லா சப்போர்ட் பண்ணி சொரப்போட்டு தன்மை, நல்ல சொரப்பு தன்மை இருக்குது. பாத்திரத்தில் ஒரு 2 to 3 நிமிஷத்தில் நல்லா கறக்க தெரிஞ்சவங்க கறந்தீங்கன்னா ஈஸியாக கறந்துட்டு எழுந்திக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு மடிகாம்பு சுத்தம், பூங்காம்பு எல்லாமே இருக்குதுங்க. நம்ம காலையில் ஒரு 4 லிட்டர் எதிர்பார்க்கலாமுங்க. சாயங்காலம் ஒரு 3 லிட்டர். மீதி பாலை பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு விட்டுட்டோம் அப்படின்னா கன்று நல்லா தரமான கண்ணாக சேர்ந்துடும். இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு வீட்டு தேவை அதிக நபர்கள் இருக்கிறோம், 2 குடும்பத்துக்கு வேணும், இல்லை ஏதாவது பால் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. 4-3-7 லிட்டர் கறவைக்கு கேரண்டி கொடுக்குறோமுங்க. இதிலிருந்து நீங்கள் தீவனம் போடுறதை பொறுத்து முன்ன கறவை ஏறலாம் இறங்கலாமுங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த மாட்டோட விற்பனை பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 80 ரூபா பட்ஜெட்டில் அனுசரித்து சொல்லியிருக்கிறோமுங்க. போன வீடியோவில் என்ன சென்னையில் என்ன விலை நிலவரம்னு சொல்லியிருந்தோமோ அதே விலை நிலவரம் இப்பவும் சொல்லியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு கேளுங்க. கறவை வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறோம், பாருங்கள். மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாகவும் இருக்குதுங்க. இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா சுத்தமாக 3.25 படிக்கு மேலே பிடிக்கும். அந்த மாதிரி தெளிவாக கறந்துருக்குறோம். வீடியோவில் 2வது பார்க்குறது ஒரு 4 பல்லுங்க. அசவு சுழி இல்லாமல், நெத்தியில் டபுள் சுழி இல்லாமல், நல்ல ஒரு செவலையில் நல்ல பேட்ச் கிடாரி, கால் வெள்ளை, அடிவேறு வெள்ளைங்க, நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டியில் மடிகாம்பு சுத்தத்தில் தலையீத்து கிடாரிங்க. தலையீத்து பார்த்திங்கன்னா கன்று போட்டு இதோட வரைக்கும் ஒரு 9 மாதம் முடிஞ்சுதுங்க. இப்போ 9-10 மாதங்கள் முடிஞ்சுதுங்க. கொம்பு நல்ல கிளி கொம்பு, மாடு சவனான மாடுங்க. முன்னாடி இன்னும் பின்னாடி வரைக்கும் நல்லா புறவேத்தமான மாடு. வால் சன்னம் இருக்கும், உங்களுக்கு இந்த வால் இறக்கம் இருக்குங்க, தொடவால் இருக்காது. கிடரில் நல்ல ஒரு கிளி கொம்புல நல்ல குவாலிட்டியான கிடரியை வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாமுங்க. இப்போ சினை ஊசி போட்டு 50 நாள் ஆகுதுங்க. கறவை 4 நாள் 8 லிட்டர் கறந்துட்டு இருந்தாங்க. இந்த 2ஆம் ஈத்தில் கறவையும் இன்னும் அதிகமாக வரும். இன்னொரு 3-4 மாதம் கறக்கலாங்கிற மாதிரி இருக்குதுங்க. சினை ஊசி போட்டு 50 நாள் ஆகுது. தற்போது கறவை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2, சாயங்காலம் ஒரு 1.5 கறக்குறாங்க. நல்ல மேய்ச்சல் கிடையாதுங்க. அளவாக ஏதோ இருக்கிறது மேய்ஞ்சிட்டு கறந்துட்டு இருக்குது. கொண்டு போய் நீங்கள் பக்குவம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஊசி போட்டதுக்கப்புறம் பால் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
50 நாள் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஊசி போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 4-3 அந்த 4 நாள் அதனால கறந்துட்டு இருந்தது. இன்றைக்கி 50 நாள் ஆகும் கிட்டத்தட்ட வர வர வந்து பார்த்திங்கன்னா கறவையும் வந்து குறையுது அப்படிங்கிறாங்க. அதனால் சினை பிடிக்கிறதுக்கு உண்டான தன்மையும் இருந்திருக்கலாம், சினையும் வந்து பிடிச்சிருக்கலாமுங்க. பல்லு 4 சினை ஊசி போட்டு 50 நாள் ஆகுதுங்க. தற்போது நீங்கள் வீட்டு கறவைக்கு வந்தாலும் இன்னும் 3-4 மாதம் தாராளமாக நீங்கள் கறந்துக்கலாமுங்க. பாலுமே 1-2 கறக்குதுன்னு சொல்லி தெளிவாக சொல்லிக்கிறாங்க. காலையில் வந்து நம்ம கறந்தும் பார்த்துட்டோமுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வெறும் 33,000 மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. சினையூசியும் போட்டு 50 நாள் ஆகுது. சினையூசி போட்டதுக்கப்புறம் பாலும் குறைய ஆரம்பித்து விட்டது. சினை பிடிச்சாலும் மட்டும்தான் அந்த மாதிரி பால் குறையும் அப்படிங்கிறது எல்லாத்தோடைய எதிர்பார்ப்புங்க. அதனுடைய நம்பிக்கையும் இருக்குது. பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்க 33,000 விலையில் இன்றைக்கி நம்ம டைப்பில் ஒரு கிடாரிக்கன்று வாங்கினீங்கன்னா ஈரோடு கருங்கல் பாளை சந்தை, இந்த சீனாவரம் சந்தை எல்லாம் ஒரு விற்கிற விலை மதிப்புக்கு இதே மாதிரி செவலை பேச்சில் கிடாரிக்கன்று வாங்கினாலும் கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-37 ரூபா வந்துடும். இது வந்து 2ஆம் நேற்று தெளிவாக கறந்தும் நீங்கள் பார்த்துக்கலாம். சினை வந்து உறுதியாக இருந்ததுன்னா நம்ம மேய்ச்சி வைக்கும் போது ஒரு 60 ரூபா பட்ஜெட்டில் விற்பனை ஆகும். வேணும்னா பார்த்துட்டு போட்டு கேளுங்க. தொடர்பு.